ஜெபம் பண்ண கடவோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்கள் சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த உலகத்தை விட்டு பரத்திற்கு ஏறி சென்ற பொழுது தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னீர், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி அந்த நாளை நாங்கள் நினைவுகூரவும், ஆண்டவரே இந்த நாளை சுவிசேஷ ஞாயிறாக ஆசரிக்கவும் தருகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் ஆவியினாலும் நிரப்பி ஒவ்வொருவரையும் சாட்சியாக எடுத்து நிறுத்தி இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 263 பாமாலை 211 பாடுவோம். தேசத்தார்கள் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தையே கேட்டு. கீதம் 263 பாமாலை 211 பாடுவோம். Yeah.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடிய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதற்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் முழலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவும்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 129ஆம் சங்கீதம். 129ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம்.
என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவர்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போகும். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. Melama
வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரோடு
பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். திருச்சபையின் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமைந்தன் மூலமாக இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவரே, நீ தலைவராக இருக்கும் திருச்சபையில் எங்களை ஐக்கியப்படுத்தது போல இன்னும் அநேக ஜனங்களை உம்முடைய ஐக்கியத்திற்குள் இணைக்க எங்கள் கைகளை திடப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்கும் கருவிகளாக உபயோகப்படுத்த வேண்டுமென்று உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவருமாய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற தடையராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாகும் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும்.
கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற வேலை செய்ய வேண்டிய வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நமக்கு தந்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக இந்த ஊழியத்தில் என்னோடு கூட பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க முன்வரலாம். இந்த ஊழியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. விசேஷமாக ஆலயங்கள் இல்லாத கிராமங்களிலே, பட்டணங்கள் இருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதோடு வயது முதிர்ந்தவர்கள், ஆலயத்து செல்ல முடியாத கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கின்ற உதவியானது அநேகருடைய ஆத்ம ஈடேற்றத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அதனுடைய பலன் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு கோயம்புத்தூர் சூலூரை சார்ந்த அருமையான அம்மா கனகமணி ஆபிரகாம் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், அதற்கு நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான ஒரு சகோதரி. அவர்கள் நம்முடைய இந்த ஆராதனை வேளையை ரெகுலராக அவர்கள் பார்த்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறதாக அவர்கள் சொல்லியது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அம்மா அவர்களையும் தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய மூத்த மகன் திரு ஜபா ஆபிரகாம், திருமதி ரெஜிலா ஜபா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஷேரன் ஜபா, கேரன் ஜபா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்கள் கொடுத்த 2வது மகனுக்காக அன்பு சகோதரர் திரு ஜெலின்ஸ் ஆபிரகாம், அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பிளஸ்ஸி ஜெலின்ஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஃபேரன் ஜெலின்ஸ், கிளாரன் ஜெலின்ஸ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த முழு குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறபடி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வாக்கின்படியே ஆண்டவர் அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாவற்றையும் செவையாக்கி மிகுதியான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து சந்ததி சந்ததியாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் உதவி செய்கிற
உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். என்னோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உங்களுடைய வேத வசனங்கள் இதில் ஒவ்வொருடைய ஆவி, ஆன்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் கேட்கிற சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த ஞாயிறு ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறு, சுவிசேஷ ஞாயிறாக நாம் இந்த ஞாயிறை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே திருச்சபையின் அநேக இடங்களிலே சுவிசேஷ ஊழியத்திற்காக பல இடங்களிலே கிராமங்களில் சென்று ஊழியம் செய்யும்படியாக நம்முடைய முன்னோர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறு. ஆகவே இந்த நாளிலும் கூட சுவிசேஷத்தை குறித்து, சுவிசேஷ ஊழியங்களை குறித்து, வேதத்தில் இதனுடைய முக்கியத்துவம் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் இரண்டாவது பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இங்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவன் இவ்வாறாக சொல்லுகின்றான், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. பவுல் அப்போஸ்தலன் மத்திய ஆசியாவையே கலக்கினான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து சொல்லும் பொழுது இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்படி என்றால் இந்த சுவிசேஷ ஊழியத்தை எவ்வளவு அவர் வேகமாக, அதே வேளையிலே மிகவும் சிறப்பாக செய்திருப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், நான் இவ்வளவு சிரமப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை என்னால் முடிந்த அளவு நான் செய்தாலும் கூட மேன்மை பாராட்டுவதற்கென்று ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இது என் மேல் விழுந்த ஒரு கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும்? இந்த சுவிசேஷம் என்பது காஸ்பல் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்றால் கிறிஸ்துவுடைய செய்தியை கோ அண்ட் ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், எதற்காக இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும்? மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு ஏறி செல்லும் முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பிரதானமான ஒரு கட்டளை, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவருடைய பிரதான கட்டளைகள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் போய் சுவிசேஷ ஊழியங்களை செய்ய வேண்டுமா. அதைத்தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு மார்க்கிலே நீங்கள் எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதில் நமக்கு யார் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது பாருங்கள். அவர்களை இயேசு நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறார். அநேக மக்கள் வருகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்த நோக்கு நிறைவேறுகிறது. நிறைய பேர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பின உடனே ஆண்டவர் அங்கேயே அப்படி தங்கிவிடவில்லை. சீசரை பார்த்து சொல்லுகின்றார், நம்ம உடனே போவோம், அடுத்த ஊர்களிலும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்போ எந்த அளவிற்கு வேகமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர் வேகமாக செய்தார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிற 35ஆம் வசனத்தில், இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஜெபாலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆலயத்தில் மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, கிராமமாய் போய் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் செய்கின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவரிடத்தில் வந்த ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் ஆண்டவர் சுகமாக்கி விட்டு அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகின்றார். இங்கே 37ஆம் வசனத்தில், தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடத்துலலாம் அற்புதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அவரை பார்க்க வருகிறாங்க. அப்படியே இருந்து விடவில்லை, ஒவ்வொரு கிராமமாக போய் அவர் ஊழியம் செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்து பார்க்கும் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேராக நினைச்சுதாருன்னு அனுப்புகிறாரு. அவர் மாத்திரம் கிடையாது, அவருடைய சீசர் மாத்திரம் கிடையாது, ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அதில் 2 பேராக போய் நினைச்சுதான்னா ஒவ்வொரு வீடாக போய் கிராமம் போய் ஊழியம் செய்யும்படியாக அனுப்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் அதே லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து லேகியன் பிசாசு பிடித்திருந்தவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கின்றார். அவன் புத்தி எல்லாம் தெளிந்து விட்டது. சுகமடைந்த உடனே அவன் வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்கள் கூட வரட்டுமா, உங்கள் கூட இருக்கட்டுமான்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 39ஆம் வசனத்தில், நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு போய் அதை என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு திருச்சபையின் வளர்ச்சி எதில் இருக்கிறது? திருச்சபை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபை என்பது அந்த மிஷினரி பணிகளில் அந்த சுவிசேஷ ஊழியத்து மேலே தான் இந்த திருச்சபை கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே எமில் ப்ரூனர் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, த சர்ச் எக்ஸிஸ்ட் பை மிஷன் ஆஸ் ஃபயர் எக்ஸிஸ்ட் பை பர்னிங். ஒரு நெருப்பானது அப்படியே அந்த நெருப்பு ஜுவாலை அப்படி நின்று எரிந்து கொண்டு இருக்கிறது சொன்னால், அது நெருப்பு இருக்க போய் தான் அந்த நெருப்பு ஜுவாலை அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நெருப்பில் நெருப்பு ஜுவாலை இருந்து கொண்டு இருக்கிறது போல திருச்சபையானது இந்த மிஷினரி ஊழியத்தின் மூலமாகத்தான் திருச்சபை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். தோர்னக்கல்ல பேராயர் இருந்த பிஷப் அசரியா, இந்தியாவின் முதல் இந்திய பேராயர் அசரியா அவர்கள். அவர் ஒரு நல்ல ஒரு மிஷினரி பாரம் கொண்ட ஒரு அருமையான பேராயர். தோர்னக்கல் பகுதியிலே அவரே தன்னை மிஷினரியாக அவர் பிரதிஷ்டை பண்ணி கிராமமாக போய் ஊழியம் செய்து ஏராளமான சபைகளை உருவாக்கி ஒரு திருமண்டலத்தை அவர் என்ன செய்து விட்டால் உருவாக்கி விட்டார். அந்த திருமண்டலத்துக்கு முதல் பேராயராகவும் இந்த பிஷப் அசரியா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர் திடப்படுத்தல் வகுப்புகள், திடப்படுத்தல் ஆராதனை நடக்கும் பொழுதெல்லாம் அங்கே ஏராளமான வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க. அதில் வந்த உடனே திடப்படுத்தல் ஆராதனை முடிந்தவுடனே கடைசியில் அந்த பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய 2 கரங்களையும் தன்னுடைய தலையின் மீது வைத்து கொண்டு இவ்வாறு சொல்லுவாராம், சுவிசேஷத்தை
பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி 2 கரங்களையும் தலையில் வைத்து சொல்லுவாராம். அப்படி என்றால் இந்த சுவிசேஷ ஊழியம் எத்தனை முக்கியமானது என்பதை பேராயர் அசரியாவில் அறிந்திருக்கிறார்கள். திடப்படுதல் பெற்ற ஒவ்வொரு மகனும் மகளும் ஒவ்வொரு விசுவாசியும் கண்டிப்பாக இந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டுமா? இல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று அவர் சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தான் இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, நாம் இந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்யணுமா? செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. ஆண்டவர் கொடுத்த கட்டளையை கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக ஏன் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆண்டவர் வசனம் தந்தார். ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வசனம்? இந்த வசனம் என்பது நற்செய்தி, இயேசுவை பற்றியதான சாட்சி, ஆண்டவரை பற்றியதான நல்ல செய்தி. அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இந்த நல்ல செய்தியை ஆண்டவர் வசனமாக நமக்கு தந்திருக்கிறார். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் போய் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். இயேசு நல்லவர், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் இது இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நியாயந்திருக்கும்படி ஒரு நாள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார். அப்பொழுது அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வருவார். இதுதான் முழு சுவிசேஷம். இதைத்தான் நாம் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டோடைய வருகையிலே அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரும்பொழுது அந்த அவருடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்ய முடியும்? பங்கடைய முடியும். இதுதாங்க சுவிசேஷம். இதை பிரசித்தப்படுத்தணுமா? ஆண்டவர் வசனம் தந்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறாரு. இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட நாம அதை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு போய் பிரசித்தப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த லேகியன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே, சுகத்தை பெற்ற உடனே அந்த பட்டணங்கள் எங்கும் போய் பிரசித்தப்படுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கருத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோமே. நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற நாம் பிறருக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நான் முதலாவது வேதபானை வாசிக்க கேட்ட 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்றை நாம் பார்க்கின்றோம். சமாரியாவுக்கு இஸ்ரவேல் பட்டணங்களில் எதிராக இங்கு சீரியருடைய இராணுவம் பாளையம் இறங்கியிருக்கிறது. கடுமையான ஒரு பஞ்சம். அப்பொழுது சமாரியாவிலே யோராம், ஆகாபின் குமாரன் யோராம் ராஜாவாக அங்கு இருக்கின்றான். ஒரு கழுதை தலையினுடைய விலை 80 வெள்ளிக்காசு. ஒரு அருவருக்கப்படத்தக்க ஒரு மிருகம் கர்த்தருடைய பார்வையில். அப்போ இதை யாரும் புசிக்கக்கூடாது. அந்த கழுதத்தலை கூட கிடைக்க முடியாத ஒரு சூழலை 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 28, 29 ஆகிய வசனங்களிலே 2 தாய்மார் வருகிறாங்க. பஞ்சத்தின் கொடுமையினால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தாய் சொல்கிறா அடுத்த தாயை பார்த்து, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த பிள்ளையை இன்றைக்கி அடித்து என்ன செய்வோம்னா 2 பேரும் சாப்பிட்ருவோம், நாளைக்கு ஓம் பிள்ளையை அடித்து 2 பேரும் சாப்பிட்ருவோம். 2 பேரும் சரி அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ பிள்ளையை அடித்து சமைத்து சாப்பிட வேண்டிய சூழல் என்று சொன்னால் இந்த பஞ்சம் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பஞ்சமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சுற்றிலும் சீரியல் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. இவங்க அந்த கோட்டையை விட்டு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை பயங்கரமாக இருக்கிறது. யோராமுக்கு என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. இந்த வழக்கு யோராம்கிட்ட வருகிறது. ஐயா,
என் மகனை நேற்று அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டோம், என் அடுத்த தாயினுடைய மகனை தாய்ந்து கேட்கும் பொழுது அவள் மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறாள். ஐயா, இந்த வழக்குக்கு நியாயம் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இந்த பஞ்சத்தை யாராலுமா போக்க முடியும்? கர்த்தர் ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? அவனும் ரட்டு விடுத்து இருக்கின்றான். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. மனிதர்களையே மனிதர் அடித்து சாப்பிடுகிற ஒரு நிலைமையும், பெற்ற பிள்ளையை சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு கடுமையான ஒரு பஞ்சம். இதெல்லாம் திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இன்றைக்கி பாருங்கள், பேப்பரில் பார்க்கிறோம், பெற்ற தகப்பன் தன் பிள்ளையை அடித்து கொலை செய்கின்றான். பெற்ற மகன் தகப்பனையும் தாயும் அடித்து கொலை செய்கின்றார்கள். சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு நபரை இல்லை, பிள்ளையே கொலை செய்கிறார்கள். பிள்ளை தகப்பனையும் தாயும் கொலை செய்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக பயங்கரமான ஒரு நிலைமையிலே நம்மளாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சீரியனுடைய பாளையத்தில் அங்கு வெளியில் இருக்கிறாங்க. அந்த பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, அவர்களுக்கும் சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது. அவன் சொல்கிறான், நாம் பட்டணத்திற்குள் போய் சாகிறதை காட்டிலும் இந்த பாளையத்திற்குள் போவோம். ஒருவேளை இந்த பாளையத்திற்குள் உள்ளவங்க யாராவது மனம் இறங்கி ஏதாவது நமக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்று நினைத்தான் போகிறார்கள். ஒருவேளை இவங்க பட்டணத்திற்குள்ளே போயிருப்பான்னு சொன்னால் கூட இவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. இவன் குஷ்டரோகின்னு கூட பார்க்க மாட்டேன், இவனை கூட அடித்து கொலை செய்து சாப்பிடக்கூட செய்திருக்கலாம். அதனால தான் என்னமோ அவங்க போகலை என்பது தெரியலை. பார்த்துக்கிட்டுங்க, இவன் நேரம் எங்கே போகிறான்னா சீரியுடைய பாளையத்துக்கு போகிறான். அவர்கள் நம்ம கொன்றாலும் பரவாயில்ல, நம்ம பட்டினி கிடந்து சாகிறத விட அந்த பாளையத்துக்கு போய்விடுவோன்னு சொல்லி தான் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பாளையத்தில் கூடாரங்கள் இருக்கிறது, ஒரு ஆளு கிடையாது. ஒவ்வொரு கூடாரத்தில் பார்க்குறாங்க, இவங்க எங்கேயும் மறைஞ்சு இருக்கிறாங்களான்னு சொல்லி அந்த 4 பேரும் ஒவ்வொரு கூடாரம் போய் பார்க்குறாங்க. எந்த கூடாரத்தையும் ஒருத்தரும் கிடையாது. அப்படியே யாரோ ஒருத்தர் விரட்டி கொண்டு வந்தாலும் எப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுவாங்களோ அதே போல் அங்கங்கே சிதறி கிடக்கிறது. அங்கங்கே பொருட்கள் சிதறி கிடக்கிறது. ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை. ஆனால் நடந்தது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இவர்களை யாரோ ஒரு துரத்துவது போன்ற ஒரு இறைச்சல் நினைச்சது இருக்கிறாருன்னா கேட்கப்பட்டிருக்கிறார். இது கேட்ட மாத்திரத்தில் இந்த சமாரியர்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் தான் யாரையோ துணைக்கு கூட்டிகிட்டு நம்மளை விரட்ட வராங்க சொல்லி அப்படியே போட்டு ஓட்டாங்க. பார்த்துக்கிடுங்க, இவன் பார்க்குறாங்க, பாளையம் எங்கும் தானியங்கள் இருக்கிறது, சிதறி கிடக்கிறது, எல்லா பொருட்களும் கிடக்கிறது. இவன் எத்தனை நாள் பட்னியாக கிடந்தான்னு தெரியும். எல்லாவற்றையும் நன்றாக போதும் என்று சொல்லி கொள்ளக்கூடிய அளவிற்கு நன்றாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்களுக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கு கோட்டைக்குள்ளே இருக்கின்றார்கள், பட்டினியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஒன்றுமே இல்லை. இந்த சம்பவம் ராத்திரி வேளை நடைபெறுகிறது. பொழுது விடியும் மட்டும் நம்ம அப்படி இருந்தால் இன்னும் எத்தனை பேர் பிள்ளையை கொண்டு சமைத்து சாப்பிட போகிறார்களோ, எத்தனை பேர் பட்டினியினால் மடிந்து சாக போகிறார்கள் தெரியவில்லை. இந்த நல்ல செய்தி அவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் யோசிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு 7ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே போய் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் சொல்கிறாங்க. இந்த நல்ல செய்தியை கேட்ட உடனே இது ராஜாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். அவன் தன்னுடைய வீரர்களை அனுப்பி பார்க்கிறான். நடந்த சம்பவம் உண்மைன்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் பாளையத்திற்குள் சென்று எல்லா பொருட்களும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே அன்று மறுநாள் இந்த மாலை வேளையிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியபடியே அங்கு விற்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரே நாளில் பஞ்சம் முற்றிலுமாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் யார் தெரியுமா? இந்த 4 குஷ்டரோகிகள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்கு வழி தெரியாமல், விடை தெரியாமல், சமாதானமற்று வாழ்க்கையை அவர்கள் முடித்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் வாழ்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போய் இயேசுதான் உன் வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறார், இயேசு உனக்கு போதும் என்று சொல்வதற்கு ஒருவரும் கிடையாது, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. இந்த குஷ்டரோகிகள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அருவருப்பாக எண்ணப்படுகின்ற இந்த குஷ்டரோகிகள் சொன்ன இந்த நல்ல செய்தியின் மூலமாக அந்த ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே, ஒரு பெரிய ஒரு தேசமே போஷிக்கப்படுதுன்னு சொன்னால், ஆண்டவர் இரத்தத்தில் கழுவப்பட்ட நாம் இந்த நல்ல செய்தியை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா மாட்டார்களா? நிச்சயமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் காணப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த நல்ல செய்தியை நாம் போய் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இது சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். யார் ஞானம் உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசி பார்க்கும் பொழுது ஞானம் உள்ளவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். ஞானம் உள்ளவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணுங்க. இந்த ஞானம் ஆண்டவர் தான் நமக்கு தருகிறார். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும். நம்ம ஏன் ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும்னு சொன்னால், நாம் ஞானம் உடையவர்களாக வாழ்வதற்கு. நம்ம நிறைய பேரை பார்த்து கேட்போம், நம்ம பிள்ளைகளை பார்த்து ஏதாவது நம்ம சொன்னதை கேட்காவிட்டால், தவறான ஒரு காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், லைக் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்போம். அவனுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை கேட்க ஒரு புறம் இருக்கட்டும், நாம் அறிவுடையவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய வருகையில் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவரே நமக்கு முன்பாக அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று நம்ம சொல்லுகிறோம் வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் கேட்பார், நீ ஏதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாயா இல்லையா? அப்படின்னா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும்னு சொன்னால் ஆத்துமாக்களை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு பிரயோஜனம் கூட என்ன செய்யுதுன்னா கிடையாது. ஆகவே தான் நீங்கள் 2 தீமோத்தேயு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இந்த ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்காக நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், அதில் போய் பிரசங்கம் பண்ணலாம் அப்படிலாம் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. சமயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ நீ போய் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். இதுதாங்க ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். சுவிசேஷ இந்த ஊழியத்தை செய்வதற்காக ஒருத்தருடைய துணையில் நமக்கு தேவை கிடையாது. நல்ல செய்தியை யார்கிட்ட வேணும் எப்போனாலும் சொல்லலாம், சந்தேகமே கிடையாது. நம்ம சுற்றி எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை அறியாத மக்கள் எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பேருக்காவது நம்ம முடிந்த அளவுக்கு அது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் 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 எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாதுங்க. எப்படி இருந்தாலும் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சீரியாவிலிருந்து தண்டிகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள்.
சீரியா படை இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து சென்று அதை சிறைப்பிடித்து நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு சிறு பெண் இருந்தாள். அந்த பெண் எங்கே போய் பணிவிடை செய்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படையை நடத்தி கொண்டு சென்ற நாகமான் படைத்தளபதி, அவனுக்கு ஒரு மனைவி இருக்கின்றாள். அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு சின்ன பெண் தான். 3ஆம் வசனத்தை பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். சமாரியாவில் போய் இந்த சீரியாவுடைய இராணுவம் படையெடுத்து சென்று யுத்தம் பண்ணி அநேகரை கொன்று குவித்து ஏராளமான மக்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதில் ஒரு சின்ன பெண் தான் இந்த பெண், இஸ்ரவேல் பெண். அங்கு அவளுக்கு வேலைக்காரியா பணிவிடைக்காரியா இருந்து கொண்டிருக்கின்றாள். அவருடைய எஜமான் நாகமான் சரிதமெல்லாம் குஷ்டரோகம், பெரிய படைத்தளபதி, இராணுவ வீரன். ஆனால் அவனுக்கு ஒரு வியாதி, இந்த குஷ்டரோகம். வெளியே சொல்ல முடியாது, பயங்கரமான கேவலம்தான், ஒரு வேதனையான ஒரு காரியம், துக்கமான ஒரு காரியம்தான். இதை இந்த சின்ன பெண் பார்த்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இந்த வியாதியை சுகமாக்க யெகோவா கர்த்தரால் கூடும். அப்போ ஆண்டவரை பற்றி இவளுக்கு எப்படி சொல்ல? சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா. அவர்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும். இந்த விஷயம் அவளுக்கு தெரியுது. என் தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற ஒரு நல்ல செய்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை என்ன செய்தான்னா, நாகம்மாட்ட சொல்கிறான். நாகம்மாட்ட எப்படி சொல்லி அனுப்புகிறா? அவருடைய மனைவி மூலமாக. இந்த நல்ல செய்தி அவர்கிட்ட எப்படி சொல்லுவதற்கு? அவள் நாகமான் வருவார், என்கிட்ட கேட்பார் அப்படிலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, தனக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கல. எப்படியோ அவருடைய மனைவிக்கு சொல்லி அனுப்பிவிட்டாள். அவள் செய்ய வேண்டிய கடமை செய்து முடித்து விட்டாள். அவளும் தன் கணவனாகிய நாகமானிடம் சொல்லிவிட்டாள். நாகமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போதான் போய் என்ன செய்திருக்கிறான்னா, இஸ்ரவேலில் போய் படையெடுத்து சென்று அடி என்று அடித்து சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கின்றான். மீண்டும் அந்த தேசத்துக்கு ஒரு நன்மைக்காக, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் நன்மைக்காக என்ன செய்தான்னா அந்த தேசத்துக்கு செல்லுகின்றான். ராஜாட்ட ஒரு பெரிய நிருபங்கள் வாங்கி செல்லுகின்றான். ராஜா கடைசியில் எலிசாவிடம் அனுப்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி அவருடைய வீட்டிலே அவன் இருக்கின்றான், சொல்லி அனுப்புகின்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எலிசா வெளியே வரவில்லை. அவனை பார்த்து அவனுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகின்றார். அவனை போய் யோர்தான் நதியிலே 7 தடவை என்ன செய், மூழ்கி எழுப்பி சொல்லி இந்த குஷ்டரோகம் நீங்கிவிடும். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு காரியத்தை இது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவனுக்கு முதல்ல வருத்தம் தான். நம்ம தமஸ்குவில் இல்லாத ஒரு பெரிய நதியாக அங்கே இருக்கிறது. நல்லவேளை நம்முடைய வேலைக்காரர்கள் எல்லாம் நல்ல வார்த்தை சொல்லி, ஐயா இந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொல்லலையே, இங்கே போய் ஒரு 7 முங்கு தானே போட சொல்லியிருக்கிறாரு, போய் முங்கிட்டு வரலாமே, கூட்டி கொண்டு செல்கின்றார்கள். 6 தரம் மூழ்கி எழும்புகின்றான், ஒன்று நடக்கலை. 7ஆவது தரம் மூழ்கி எழும்புகின்றான். இந்த வசனத்தை பாருங்க, 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. எந்த ஒரு வியாதிக்காக பல லட்சங்கள் கோடிகள் அவன் செலவழித்து இருக்கலாம், ஒரு % கூட இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாதுங்க. ஆனால் இந்த நதியில் போய் மூழ்கி எழும்பினான், 7 தரம் மூழ்கி எழும்பினான். அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதோடு நின்று விடவில்லை. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எதில் முடிவடைகிறது பாருங்கள். 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் சொல்கிறான், அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. அவன் சொல்கிறான், இனி கர்த்தராக இருக்கிற யெகோவா தேவனை அன்றி வேறு எந்த ஒரு தெய்வத்திற்கும் இந்த நாகமான் பலியிடப் போவதில்லை. சாதாரணமான ஒரு சின்ன பெண்ணுங்க,
அவள் பெரிய படித்தவளோ அல்லது பெரிய தியாலஜிக்கல் செமினரிக்கோ பைபிள் காலேஜுக்கு எங்கேயும் போகவில்லை. கர்த்தர் நல்லவன் மாத்திரம் தெரியும். கர்த்தரிடத்தில் சென்றால் சுகம் கிடைக்கும் அவளுக்கு தெரியும். இது ஒரு நல்ல செய்தியை அவள் தனக்கு தன்னிடத்து நாகமான் வருவான் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நாகமானுடைய மனைவியிடம் சொல்லிவிட்டு அவ்வளவுதான். இப்போ அவன் சொல்கிறான், கர்த்தருக்கே இல்லாமல் வேறு எந்த ஒரு தெய்வத்திற்கும் நான் இனி பலியிட செய்ய போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், நாம் இந்த ஒரு முறை சொன்னதுனால ஒன்றுமே மாற்றம் இல்லையே, நான் 5 முறை சொல்லிட்டேன், 10 முறை சொல்லிட்டேன், இன்னும் அந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, சகோதரனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். விடாதீருங்க, சோர்ந்து போகாதீருங்க. மீண்டும் மீண்டும் தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிற வரை சொல்லிக்கொண்டே இருங்க. அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். வானத்திலிருந்து வருகின்ற இந்த மழையானது, தண்ணீரானது பூமியிலே விழுந்து அதை விதைக்கிறவனுக்கு எவ்வாறு ஒரு பயிரை பலனாய் கொடுக்கிறது, அதே போல இது வேத வசனமும் கண்டிப்பாய் ஒரு நாள் பலனை கொடுக்கும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் ஏன் இது ஊழியத்தை செய்யணும் தெரியுமா? ஏன் இது நம்ம மேல் உள்ள கடமை என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரத்திற்கு செல்லும் முன்பாக நமக்கு கொடுத்த ஒரு பிரதான ஒரு கட்டளை. அது மாத்திரமல்ல, இந்த நல்ல ஒரு வார்த்தையை, வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால நம்ம எல்லா இடத்திலும் பிரசித்தம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவதாக, நம்ம ஞானம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கின்றோமா? யோசித்து பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவகாலமெல்லாம் நாமே நடமாடு நிருபங்களாயிருக்கிறோம். வேத வசனத்தை நம்மில் படிக்க வேண்டும், பிறர் நம்மில் இயேசுவை காணணுங்க. நாமே ஒரு சாட்சியான ஒரு நிருபமாக இருந்து ஆண்டவருக்கு நேராக மற்ற ஜனங்கள் வழி நடத்துவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு இருக்கும்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மகிமையின் வாழ்விலே பங்கடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 604, கிறிஸ்தவ கீர்த்தனை 250 பாடுவோம். வேத வசன விதைகளை புவியில் விதைப்பில் தெளிப்பில் வெகு நல்ல பாடம். கீதம் 604, கிறிஸ்தவ கீர்த்தனை 250 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் நான் மேன்மை பாராட்ட
இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, இது இனிமேல் விழுந்த கடமை என்று உம்முடைய வேதம் சொல்லுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஏனென்றால் இது நீர் கொடுத்த ஒரு கட்டளை. நாங்கள் உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். காரணம், நீர் எங்களுக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக வாழும்படியாக ஆத்துமக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னீரே. இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை மிகவும் கருத்தோடு, ஆண்டவர் மிகவும் சிரத்தையோடு கூட செய்யும்படியான ஒரு ஆத்தும பாரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராயில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த தரிசனங்களை, ஆத்தும பாரங்களை நீர் கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. எங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஜெபிக்கிறோம். என் தேசத்தில் 147 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரை இன்னும் 100க்கு அதிகமான கோடிகள் ஜனங்கள் உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் வருகிற அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறப்பீராக. இவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒரு ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கால் வைத்த இடமெல்லாம் கர்த்தர் சொந்தமாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு தந்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. இடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை திகழ அது வருங்காலங்களில் கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரசித்திப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை உருவாக்கும்படி அங்கு ஜெபிக்கிறையா. நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை தாருமையா. குடும்ப வாழ்வுக்காய் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது பிள்ளைகளுடைய எல்லா திருமண தடைகளையும் மாற்றி போட்டு காலகாலத்திற்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமக்கோடா கூடி ஸ்தோத்திரம். இன்னுமாக ஆண்டவரே, பேறுகாலத்துக்காக காத்திருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே கற்பத்தின் கனி பூரணப்படி சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறையா. அதே போல குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கு உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் சுவாமி. ஆண்டவரின் சுதந்திரத்தை கட்டளையிடுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கறந்து பிள்ளைகளோடு கூட ஆசீர்வதிப்பதாக. இன்னுமாக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீரே கோலும் கையுமாயிருந்து அவர்களை தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவரையா. உங்களுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் அவரை தாங்கி ஆதரித்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதிகளால் நம்முடைய பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா வியாதியின் வல்லமையிலிருந்தும் எல்லா பலவீன கட்டுகளிலும் ஒரு பூரணமான விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக சுவாமி. மருத்துவரால் கூடாத காரியங்கள் முடியாதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உமது பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டு துடைத்து அவருடைய வியாதிகளிலிருந்து பரிபூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பது இல்லாமல் அறிந்து கொள்ளும்படியாக அற்புதமான ஒரு சாட்சிகளை எடுத்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருத்தனையோடு கூட இருக்கின்ற ஒவ்வொரு பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்கள் பொறுத்து நிறைவேற்றவும் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கவும் அப்படி வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் குடும்பங்களில் பல வகையான பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக வருகிற வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக ரட்சிப்புகளை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும்படியாக சமாதானத்தை நிரப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரை கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக கோடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடாக கூடி ஸ்தோத்திரம். இன்னுமாக ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரின் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை வேளைக்கு பல வகையில் உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக
இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற தாங்குற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளில் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்த கோயம்புத்தூர் சூழலை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அருமையான சகோதரி கனகமணி அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அம்மா இம்மட்டு நீங்கள் ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படக்கூடிய எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி சந்ததியெல்லாம் கண்டு உமக்கு ஸ்தோத்திரத்தை கிருபை தருவீராக. நல்ல நீடித்த சுகவாழ்வை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையாய் கொடுத்த மூத்த மகனுக்காக திரு ஜபா ஆபிரகாம் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் திருமதி ரெஜிலா ஜபா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகள் குடும்பமாக இணைத்து இம்மட்டு ஆசீர்வதித்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக கேரன் ஜபாக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு எல்லா நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சிகளும் விருப்பம் அறிந்திருக்கிறதை நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அடுத்த மகனுக்காக திரு ஜெலின்ஸ் ஆபிரகாமுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பிளஸி ஜெலின்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபையும் தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக தேவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக கிளாரன் ஜெலின்ஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞானத்தில் நிரப்புவீராக. இடைய பிள்ளைகளெல்லாம் வருங்காலத்தில் உடைய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடராய் பிரகாசிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர் செய்த எல்லா பணிகளிலும் விசேஷித்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நான் ஜெபிக்கிறையா. தொடர்ந்து முடி கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாய் கிரீச்சர் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியம் கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக பாமாலை 208 பாடுவோம். கார் இருளால் மூடப்பட்ட பர்வதங்கள் மேலே பார். பாமாலை 208 பாடுவோம். Hare
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மற்ற ஜனங்களுக்கு உம்மை பற்றி நாங்கள் அறிவிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.